எனது தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்களுக்கு சோழகின் பணிவான வணக்கம். நாம் எப்பயுமே நம்மளுடைய தங்க தளபதி தமிழகத்தின் முதல்வர் 2026 வெற்றி வாகை சூடும் தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் செங்கோட்டையன் நமது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் இல்லையா? இணைந்ததில் இருந்து சுற்று வட்டாரம் என்றால் யார்? தமிழகத்தில் இருக்கும் மிகப்பெரிய மீடியாக்கள், தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் பேசிக்கொள்வது, சொல்லிக்கொள்வது, ஈரோடு தொகுதியில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை வீழ்த்துவதற்காக 100 கோடி 2000 கோடி இந்த மாதிரி செலவு பண்ண போகிறாங்களாம். இந்த காலகட்டத்தில் நம்ம யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு தலைவர் யாரு? அதாவது 1000 கோடி 2000 கோடி கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு நான் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகளும் தயாராக இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? அதாவது யார் நின்னாலும் செங்கோட்டையன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தோற்கடிப்பதற்காக இத்தனை கோடிகள் செலவு பண்ணுவாங்களா? எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு உண்மையாலுமே. 234 தொகுதியிலே நிற்கிறதே தளபதி விஜய் தான். எப்படி தோற்க முடியும்? எப்படி தோற்க வைக்க முடியும்? பெரும்பான்மை நான் நிறைய சொல்லுவேன், எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதாவது நாளுக்கு நாள் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா விளையாட்டா கூட சொன்னா கூட அது நம்புற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா 2026 தமிழகத்தின் முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்க அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் தான். நீங்கள் உள்ளுக்குள்ளே வேணா சொல்லிக்கலாம், ஆனால் வெளியில் மக்கள் தயாராக இருக்காங்க. இப்போ இந்த மழைலாம் பேஞ்சிட்ருக்கு. இந்த மழையிலே தெரிஞ்சிருக்கும் நம்ம சென்னை மற்ற மாவட்டங்கள். அதுலேயும் ஒருத்தர் சொல்கிறாரு, விஐபி தொகுதியா, ஈரோடு தொகுதி மட்டும் விஐபி தொகுதியா தனியாக எல்லாத்தையும் போட்டு பார்ப்பாங்களாம். அப்போ மீதி இருக்கிற 233 தொகுதியும் என்ன மக்கள் இல்லையா? அவங்க மக்கள் மனிதர்கள் இல்லையா? அவங்களுக்கு வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களை உருவாக்க மாட்டீர்களா? இந்த மாதிரி அரசியலை தான் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார் நமது தளபதி விஜய் அவர்கள். ஈரோடு மட்டும் இல்லை, தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியும் தளபதி அவர்களின் கோட்டையா மாறும். நன்றி.